நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் என்னும் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை கைது செய்து விசாரித்ததில் 5 ஆண்டுகளாக கொக்கைன் வாங்கி பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது. உலகில் ஏராளமான போதைப் பொருட்கள் உள்ளது. அதில் ஒன்றுதான் கொக்கைன். இந்த கொக்கைன் என்பது ஒரு ஊக்க மருந்து. அதை மூக்கின் வழியாக உறிஞ்சவோ ஊசி மூலமாகவோ அல்லது புகைக்கவோ செய்யலாம். தற்போது மருந்து அமலாக்க நிர்வாகத்தின்படி கொக்கைன் ஒரு மோசமான போதைப் பொருளாகும். இதை பயன்படுத்துவது சட்டவிரோதமான செயல். கொக்கைன் ஒருவர் உடனடியாக பரவச நிலை அடைந்த உணர்வை அளிக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதன் விளைவாக உடலினுள் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படக்கூடும். கொக்கைன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி பாதிக்கும். சிலர் கொக்கைன் எடுத்ததும் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். இன்னும் சிலர் பதட்டம், மனவலி மற்றும் பிரமைகள் போன்றவற்றை சிந்திப்பார்கள். கொக்கைனில் உள்ள முக்கிய பொருளான கொக்கோ இலை மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஒரு தூண்டுதலாகும். இந்த கொக்கைன் உடலினுள் சென்றதும் அது முதலில் டொபமைனை குவிக்கிறது. டொபமைன் என்பது இன்ப உணர்வுகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு நரம்பிய கடத்தியாகும். இந்த கொக்கைன் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என்பதால் உடலில் பல விதமான பக்க விளைவுகளை சந்திக்கலாம்.